கயல். இன்னைக்கான கயலோட அப்கமிங் வீடியோஸ்ல என்ன சுவாரஸ்யமா நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேவியோட வளகாப்பு சிறப்பா வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க. என்ன இதுல வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னதான் வளகாப்பு சிறப்பா செஞ்சு முடிச்சாலும், கடைசியில விக்னேஷ்க்கு ஒரு கெட்ட பேர் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வேதவழி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு எல்லாமே காரணம். எப்புட்றா இந்த ஃபங்ஷன இவங்க சிறப்பா நடத்தி முடிச்சுருவாங்க. அதுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்டா அப்படின்னு வந்து பார்த்து எதிர்பார்த்தாங்க. கடைசியில வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய பையன வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அங்க மொத்தம் நடக்கிற ஃபங்ஷன்ல வந்து விக்னேஷ அவமானப்படுத்தியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விக்னேஷ் வந்து அவர் ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காரு. ஏன்னா, அங்க இருக்கிற ஃபேமிலி மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்காரு. ஏன்னா, கூட்டு வச்சு நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனா, இங்க வந்து நம்ம விக்னேஷோட அம்மாவுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் போய் தெரிஞ்சுன, "டேய் நான் அப்பவே சொன்னேன்லடா! நீ எங்கடா கேட்ட? ஆனா நீ தான் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு காதல் கீதல்னு ஏதோ ஒண்ணு சொல்லி மயக்க பண்ணி உன்ன வந்து அங்க வந்து வர வச்சுட்டாங்க. அங்க பாத்தியா உனக்கு போயிட்டு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீனாக்கா, அங்க போய் சொல்லுவோம். ஆமாம்மா உன் பேச்ச நான் கேட்காம போயிட்டேன். அங்க போயிட்டு எனக்கு ரொம்ப கேவலமா நடத்திட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தேவிய மட்டும் நான் வர சொன்னேன். நான் அவள மட்டும் மத்தபடி அந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைனா மட்டும் நீ வா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா வந்து தேவி வந்து எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ அங்கேயே இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீனாக்கா, அவங்க அம்மாகிட்டயும் பார்த்தீனாக்கா, இங்க வந்து போய் சொல்லி, "டேய் அதுக்கு தான்டா சொன்னேன். அந்த குடும்பமே நமக்கு தேவையில்லடா. நீ தான் வந்து வரிஞ்சுகிட்டு போய் நின்ன பார்த்தியா? கடைசியில யாருக்கு அவமானம் உனக்கு தானே. இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும்டா. அதனால தான் நான் உன்ன போ வேணான்னு சொன்னேன். ஆனா அப்பயும் அந்த கையில ஏதோ ஒண்ணு பேசி உன்ன மயக்கி வர வச்சுட்டா." அப்படின்னு வந்து பார்த்தீனாக்கா, அங்க போயிட்டு வந்து பார்த்தீனாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ, இப்ப இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மறுபடியும் விக்னேஷ் மாப்பிள வருவாரா? அப்படின்னு வந்து குடும்பமே வந்து எதிர்பார்க்கும். ஆனா வருவாரு. ஆனா மத்தவங்க யாரும் ஏத்துக்க முடியாது. உன்ன மட்டும் நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கண்டிப்பா வந்து ஸோ மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நடந்தது நடந்து போச்சு. ஆனா நடக்கப்போது நல்லாவே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இங்க தேவிக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம விக்னேஷோட இருக்கவே முடியாது. கண்டிப்பா வந்து ஓடி வந்துருவாரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த குழந்தை பிறக்கிற வரையும் தான் எல்லா விஷயமும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம கையில வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, ஸோ ஒரு குழந்தை மட்டும் பொறக்கட்டும். அதுக்கப்புறம் பாரு எல்லாமே அவங்க வந்த நேரம் எல்லாமே சூப்பரா முடியும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அந்த குழந்தை பிறந்த நேரம் எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து சேருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் கண்டிப்பா வந்து நடக்கும். ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தேவியோட வளகாப்புல இந்த ஒரு பிரச்சனைலாம் முடிஞ்சுச்சு. அடுத்து வந்து குழந்தை பிறந்தவுடனே அந்த ஒரு நாள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்க இருக்கிறவங்களும் கண்டிப்பா வந்து சேருவாங்க அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.